நம்ம இன்னைக்கு திட்டம்ல என்ன திட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து புதுமை பெண் திட்டம் பார்த்தோம். ஸோ கொஞ்சம் டைம் இது பண்ணி கம்மியாக பார்த்தோம். நேற்று புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரியா? இந்த திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்னும் தலைப்பில் 25/9/2025 அன்று வந்து நேரு உள் விளையாட்டு அரங்கம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த திட்டம் வந்துட்டு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2025லேருந்து 2026க்கான திட்டங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இந்த 25/9/2025 நேரு உள்நாட்டு நேரு உள் விளையாட்டு அரங்கம் அங்கே தான் வந்து இதை துவக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி வந்து இதில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவர் முன்னிலையில் தான் தொடங்கப்பட்டுச்சு இது. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கோர் என்ன அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளிலும் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 9/8/2024 அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. ஓகேவா? சரி, அப்போ என்னென்னா 6 முதல் நேற்று என்ன பார்த்தோம், புதுமை பெண் திட்டமில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகளில் வந்துட்டு படித்த கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு அவங்க அடுத்த வந்துட்டு காலேஜ் படிக்கிறதோ இல்லை ஐஐடி படிக்கிறதோ அதுக்கு வந்துட்டு உதவுற மாதிரி மாதந்தோறும் 1000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு நேரடியாகவே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ அதே தான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே பாய்ஸுக்கு 6th முதல் 12th வரைக்கும் வந்துட்டு அரசு பள்ளியில் மற்றும் அரசு உதவி பெறும் கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் தமிழில் படிச்சிருந்தா இவங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 August 9, 2024 இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ வந்து நான் நேற்று புதுமை பெண் திட்டமில் சொன்னேன் 2022 இந்த திட்டம் தொடங்குச்சு. அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு புதுமை பெண் திட்டம் சொல்லுவோம். அதே திட்டம் வந்து 2024 இந்த தமிழ் புதல்வன் திட்டம் வந்தப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அதில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவிகள் தமிழில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த 2 கவர்மெண்ட் எய்டட்லையும் படிச்சிருந்தா அவங்களுக்கு வந்துட்டு மாதந்தோறும் 1000 ரூபாய். 2024 எப்போ வந்து நம்மளை தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கினாங்களோ அப்போ அதை இன்னும் கூடுதலாக சேர்த்து அந்த திட்டத்தில் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 2024 பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் பாடமாக எடுத்து படிச்சிருந்தாங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் அவங்களுக்கு மேற்படிப்புக்கு உதவுற வகையில் வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வந்து இந்த திட்டம் வந்துட்டு தொடங்கப்பட்டு இப்போ செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மெயினாக இந்த திட்டத்தை வந்து எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ இந்த தமிழ் புதல்வன் திட்டம் வந்துட்டு 9/8/2024 அன்று தொடங்கப்பட்டுச்சா. இந்த திட்டத்தின் மூலம் 392 லட்சம் மாணவர்கள் 392 லட்சம் மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ குடும்பத்தில் சில பொருளாதார சூழல் சம்மந்தமாக வந்துட்டு அவங்க வந்து படிக்க முடியாமலோ வேலைக்கு போயிட்டு சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு உதவித்தொகையாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
பள்ளி கல்வியிலிருந்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை 75% உயர்ந்து இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்த பாயிண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த லெவல் காலேஜ் அண்டு வேறு ஐஐடிஸோ எது படித்தாலும், ஐஐடிஸில் ஐடிஐஸ் இந்த மாதிரி எது படிக்கிறதோ இல்லை என்ன காலேஜ் என்ன படித்தாலும் 75% வந்து இந்தியாவிலேயே உயர்கல்விக்கு போகக்கூடிய நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலிடத்தை நம்ம பிடிச்சிருக்கோம். ஓகேவா, ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுல. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன சிறப்பான ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மாதிரி பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாதிரி பள்ளிகள் 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மாதிரி பள்ளிகளில் போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு மாணவர்களுக்கு முறையாக பயிற்சிகள் அளிக்கும். என்ன நுழைவுத் தேர்வுகள்? இந்தமாதிரி கியூட்டு, கிளாட்டு, அதுக்கப்புறம் வந்து நீட்டு, ஜேடபிள்இ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து மாதிரி பள்ளிகள் மூலம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ட்ரெயின் அப் கொடுக்குறது. ஸோ அந்த எக்ஸாமை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு சொல்லித்தரது, இதெல்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா கடந்த 4 ஆண்டுகளில் நாட்டின் முதன்மை கல்வி நிறுவனங்களுக்கு முதன்முறையாக 1800க்கும் மேற்பட்ட மாணவர்கள், கிராமப்புற அடித்தட்டு மாணவர்கள் மருத்துவம், சட்டம், பொறியியல், அறிவியல் புலன்களில் உயர்கல்வி பயில சென்றிருக்கின்றனர். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 1800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த மாதிரி வெளிநாட்டிலையும் சரி இந்த மாதிரி மருத்துவம், சட்டம், பொறியியல், அறிவியல் இது எல்லாமே இந்த மாதிரி தமிழ்நாடோட கவர்மெண்ட்லேருந்து உதவி பெற்று இவங்க எல்லாருமே இந்த மாதிரி சிறப்பாக படிச்சுட்ருக்காங்க. வேறு ஏரியாவில் வேறு கோர்சஸ் நல்லபடியாக படிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு உயர்கல்விக்காக சென்றிருக்கின்றனர் அப்படின்னும் பார்க்குறோம். சரியா, இவர்களுக்கான கல்வி செலவு முழுவதையும் தமிழ்நாடு அரசை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது என்னென்னா அந்த கல்வி உதவித்தொகையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அளிக்கும் கல்வி உதவித்தொகை அச்சமுகங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு பெரிதும் உதவுகிறது. ஸோ முதல் வகுப்பு தொடங்கி பிஹெச்டி வரையிலான ஒட்டுமொத்த கல்விக்கும் இத்தொகை உதவிகரமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ என்னென்னா இந்த சமூகங்களை சேர்ந்த அதுதான் வந்து கல்வி உதவித்தொகை சமூகங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு பெரிதும் உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் உதவுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் மாணவர்களிடையே சாதி சமூக வேறுபாடுகளை கலைந்து நல்லிணக்கத்தை வளர்த்திடும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசு துறைகளில் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் மாற்றம் செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆதி திராவிடர், பழங்குடியினர் இவங்கெல்லாம் இருக்கிற அந்த விடுதி வசதி அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப தனித்துவமாக ஒவ்வொருத்தவங்களை வந்துட்டு பிரித்து இப்படிலாம் இது பண்ணாமல் அதுக்கான ஒரு பேர் வந்துட்டு சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சாதி சமூக வேறுபாடுகளை கலைத்து நல்லிணத்தை வளர்த்திடும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசு துறைகளில் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் விடுதிக்கு சமூக நீதி விடுதி, இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அண்டர் விச் டிபார்ட்மெண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட், அதோட மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி கீதா ஜீவன். ஓகேவா, ஸோ அவங்க தான் வந்து மினிஸ்டர். ஓகே, ஸோ இதுதான் வந்து புதுமை பெண் திட்டமும் வந்து இந்த மினிஸ்ட்ரி அண்டர் தான் வருது. தமிழ் புதுவன் திட்டமும் இந்த மினிஸ்ட்ரி அண்டர் தான் வருது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்டோட மினிஸ்டர் யார்? கீதா ஜீவன். ஓகேவா, சரி. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து டீட்டெயிலாகவே பார்த்தாச்சு தமிழ் புதல்வன் திட்டம். ஸோ இது என்னன்னா ஒன்றும் கிடையாது, 6th-லேருந்து 12th வரைக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த பாய்ஸ்க்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை அவங்க அடுத்த கட்ட மேற்படிப்பை
படிக்கணும், அடுத்து வந்து யூஜியோ இல்லை வந்து அவங்க ஐடிஐயோ இல்லை வேறு என்னென்ன படிக்கணுமோ அதுக்கு உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறது தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? தமிழ் புதல்வன் திட்டம். ஓகே, தேங்க்யூ.